righteousness shall not be moved. Righteous shall not be moved. நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறார். 55ஆம் சங்கீதத்திலே 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நீ நடத்தாதபடிக்கு, நீ சுமக்காதபடிக்கு கர்த்தர் இடத்திலே எல்லாவற்றையும் வாழ்க்கையை கொடுக்கும்போது அர்ப்பணிப்பு என்று சொல்வார்கள். அந்த அர்ப்பணிப்பை நாம் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது அவர் நம்மை ஆதரிப்பார். ஆங்கிலத்திலே இப்படியாக சொல்லுகிறது, He shall sustain thee. அவர் எல்லா சூழ்நிலையும் அவர் சஸ்டெயின்னா நீ விழுந்து விடாதபடிக்கு அவர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். ஆனபடினால் தானே அங்கே நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். Righteous never suffer and he will not be moved. அவன் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்போது, கிறிஸ்துவை சார்ந்து கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியை பார்ப்போம். ஒன்றிலும் நாம் தள்ளாடி விழமாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் சகலத்தையும் அவர் கையில் கொடுத்து விடுவோம். ஆமென்.